வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சென்ற ஆண்டு 2017 வந்து மொத்தமாக 1,94,878 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய அபராத தொகை வந்து பார்த்திங்கன்னா 2,78,2,78,11,160 ரூபா. இது போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய 74,335 வழக்குகள் அதிகமாக பதியப்பட்டு 29 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமான ஃபைன் வந்து ஸ்பாட் ஃபைனை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் வேக கட்டுப்பாடு, இந்த கரூர் பகுதியில் வந்து வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து இந்த வேகத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நேஷ்னல் ஹைவேஸில் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். அதே போல் ஸ்டேட் ஹைவேஸில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வச்சுக்கணும். அதே மாதிரி ஊரக சாலைகளில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதற்கான அறிவிப்பு விரைவிலேயே அரசு இந்த மாவட்ட அரசு இதழில் வந்து அது வந்து வெளியிடப்படுகின்றது. இந்த ஸ்பீடுக்கு மேலே போனால் அடுத்து வந்து ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதே போல் காணாமல் போன ஒரு மிஸ்ஸிங் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2017 81 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் 66 வழக்குகளில் வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்க தற்போது ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் நீதிமன்ற அலுவலர் மாவட்ட மற்றும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோடு இணைந்து நிறைய வழக்குகள் வந்து தண்டனையை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2017 756 வழக்குகளில் தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. உள்ளூர் தனி சட்டத்தின் மீது 3,952 வழக்குகளில் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்பிடபிள்யூஸை பொறுத்தவரை 1066 பிடியாணைகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதே போல் 2014, 15, 16, 17 ஆகிய ஆண்டுகளில் மேஜர் கிரைம்ஸ்னு சொல்லக்கூடிய கொலை முயற்சி, பலாத்காரம் இந்த மாதிரி வந்து உள்ள வழக்குகளில் 27 வழக்குகளில் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதில் கடுமையான தண்டனைகள் இரட்டை ஆயுள் தண்டனை முதற்கொண்டு பெற்றுத்தரப்பட்டுள்ளது என்பதை தெரியப்படுத்த வருகிறேன்.